நீங்க குறுகிய பதில பல விஷயம் சொல்லிட்டீங்க. ஏன்னா அது ஒருவேளை கவனக்குறைவு என்ற கோணம் வந்தது என்றால் விஜயை விசாரிக்க கூடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்பனா கண்டிப்பா. அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கும். அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பா. என்ன காரணம்னாங்க, இதுல மரணங்கள் நம்ம வந்து ஒரு கொலைன்னு எடுத்துங்களேன், திட்டமிட்டு செய்யப்படுகிற ஒரு மரணமா இருக்கும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் அதுவும் டெத்து தான். ஆனா அது திட்டமிடாத ஒரு விஷயம். இப்போ இது வந்து ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல திட்டம் கிடையாது. அப்போ கான்ஸ்பிரசின்னா திட்டம் இருக்கணும். சதி, குற்றமுறு மனம் இருக்கணுங்க. குற்றமுறு மனம்ங்கிறத மென்சிரியான்னு சொல்லுவாங்க. அது இருக்கணும். அது இல்லாம நீங்க கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்குள்ள போகவே முடியாது. அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வைக்கிறது வேற விஷயம். அது சிபிஐக்குள்ள அது வராது. அதெல்லாம் வந்து மேடைகள்ல பேசுற விஷயம், தேர்தல் பாயிண்ட். டோட்டலா டிஃபரண்ட் மேட்டர். ஆனா நெக்லிஜென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது எப்போதுமே இருக்கும். ஏன்னா 41 பேர் இறந்திருக்காங்க. குழந்தைகள் இறந்திருக்காங்க. அப்போ கவனக்குறைவு தான் காரணம். இதை தவிர்த்திருக்கலாம். இப்போ அவர் சரியான நேரத்துக்கு வந்துட்டு தான் தவிர்த்திருக்கலாம். போலீஸ் வந்து நிறைய பேரை பிளாக் பண்ணியிருக்கலாம். இந்த கிரௌடு வந்து சேருது, அதை ஏன் தடுக்கல? இந்த ஆங்கிள் வந்து எப்போதுமே அது ஒர்க் அவுட் ஆகும். அது கோர்ட்ல போய் நிக்குதா, எத்தனை வருஷம் ஆக போகுது, விசாரணை நடத்த, இதெல்லாம் நமக்கு தெரியாது.